ஹமாரா பீப்புளுக்கு நம்ம ஜனம் சவுத்துல அடி வாங்கிட்டு இருக்குது. கர்நாடகால வாங்குது, தமிழ்நாட்டுல வாங்குது, அரே வாங்குது, அரே ஜி யாரும் எங்களை அடிக்கல, நல்லாதான் இருக்கும் இங்க. அடி நான் வேலை வாங்குது, பாக்குறேன், அடி அவன் வேலை வாங்குது. பாக்குறோம். பீகாரி பையா சோத்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க, தின்னுகிட்டு இருக்கோம் நல்லா. அடி வாங்குது. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன், அடி வாங்குது. 2 வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன். பையா இல்ல மெசேஜ் பையா. வந்துச்சு. யார் அடிச்சா? அடிக்கல. அமரே தமிழ்நாடு கர்நாடகா அடி வாங்குச்சு. நான் பார்த்தது நான் தமிழ்நாடு தான் இருக்கேன் இப்போ. 2 நான் வருஷம் அடி முன்னாடி நான் வாங்கல. பார்த்தனே. சரி, அப்ப சொல்லல, 2 வருஷம் முன்னாடி, ஏன் இப்ப சொல்றீங்க? இப்ப தேர்தல் வருது. இந்த டைம்ல தான் நம்ம பாதுகாக்கணும் நம்ம ஜனத்தை. பையா நீ தமிழ் கத்துக்கிட்டியா? நான் தமிழ் கத்துக்குச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம ஆட்கள் எல்லாரும் தமிழ் பேசுது, எழுதுது, இவர் படிக்குது. போர்டை பார்த்து கூட ஓட்டர் ஐடியில மறந்துடாம பேரை சேர்த்துரு. ஓட்டர் ஐடி பிஆர்ல தூக்கிச்சு. இங்க சேர்த்துருச்சு. ஒன்றை சேர்த்துடலாம். நான் உனக்கு சொல்றேன். நானு பையா இங்க வர மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அமித்ஷி அதுதானே வருது. பையா இதையும் பீகாரா மாத்தி விட்டா நாங்க பொழப்பு தேடி எங்க போறது? நம்ம ஜனம் வந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்கோ. அடிக்கல. அடிப்பாங்கோ. யாரு பையா அடிப்பா? யாருமே இல்ல. அடிப்போம். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். அடி அடிப்போம். வாங்குவீங்கடா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பூம்புகார்ல இருந்து தேனிக்கு பக்கத்துல இருக்கிற மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி நடந்து போனாங்க. அந்த பாதையில நம்ம ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில பேசுறது தான் இந்த நாவல். இது ஆடியோ பாட்காஸ்டாக விகடன் பிளேல அவைலபிளாக இருக்கு. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நட்சத்திர எழுத்தாளர் இரா முருகவேலினுடைய இந்த மிளிர்கள் நாவலை நீங்க ஆடியோவாக கேட்கலாம். அதுக்கான லிங்கை நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். மறக்காம கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வருண், இன்னைக்கு காலையில பேப்பர் ஓபன் பண்ணுது, எல்லா பேப்பர்லயும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட். பண்ணுதா? வெளியே வாங்க அதுல இருந்து. 10 நாள் பீகார்ல இந்த மாதிரியே பேசுறீங்க. பீகார் நாடே பீகார் எலெக்ஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பீகார் எலெக்ஷன்ல போய் தான் பிரதமர் மோடி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில பிரதமர் மோடி தான் எல்லா பேப்பர்லயும் முழுப்பக்க விளம்பரத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தாரு, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஈக்குவலா. அப்ப யாருக்கான விளம்பரம் அது? பட்டேலுக்கான விளம்பரம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா. அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம். 2014 இருந்து இந்த தினத்தை வந்து நேஷனல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினமும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நிகழ்ச்சியெல்லாம் கூட வந்து நடந்துச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்காரர், சுதந்திர போராட்டத்துல முக்கியமா ஈடுபட்ட ஒரு நபர். இந்தியா முழுவதும் பயணம் பண்ணி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர் அவரு. காங்கிரஸ்காரர் மெயினா. பிஜேபி வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு நபர் வருவது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தானே. உங்க கட்சியில அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தா எடுத்துக்க மாட்டாங்களா? இல்ல போல. ஓகே, இதெல்லாம் தாண்டி என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்திரா காந்தியோட நினைவு தினம். அக்டோபர் 31 துப்பாக்கியால் சுடப்பட்டு இந்திரா காந்தி மறைஞ்சு போனாங்க. இப்ப இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு போன இந்திரா காந்தி, அதே மாதிரி மிகப்பெரிய வாரம் நடத்துனது இந்திரா காந்தி. பாகிஸ்தான் 2 பக்கம் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப பங்களாதேஷை ஒரு நாடே உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த தினத்தை மறக்கடிக்கிறதுக்காக தான் 2014 இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ் தரப்பு சொல்றாங்க. பட் பிறந்த தினம் தன்னைக்கு தானே நாங்க அதை கொண்டாட முடியும் பிஜேபி தரப்பு வந்து சொல்றாங்க. பட் 2 பேரையும் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே, ஆனா பாருங்க, தேசிய ஒற்றுமை தினம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளம்பரம்லாம் கொடுத்தவரு நேற்று 2 மாநிலங்களுக்கு இடையில சண்டை மூட்டுற வகையில பேசியிருக்காரு. அது என்ன புதுசா? ஏற்கனவே ஒடிசால பேசினாங்க. ஒடிசால அமித்ஷா பேசினாரு. இங்க நான் வரேன்னு டைரக்டா பிரதமரே கையில எடுத்திருக்குதுங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பீகார்ல பீகாரிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க, கடினமா உழைக்கிறாங்க, அவங்கள திமுக அரசு வந்து துன்புறுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கர்நாடகா, தெலுங்கானால இருக்கிற நம்ம பீகார் மக்களை அங்க உள்ள காங்கிரஸ் கட்சி வந்து துன்புறுத்துது, அங்க அவங்க நிம்மதியா வாழ முடியல அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து 140 கோடி மக்களும் என்னோட குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாரு. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டி விடுறாரா பிரதமர் மோடிங்கிறது தான் நமக்கு கேள்வி. குற்றச்சாட்டை வைக்கட்டும், ஆதாரத்தோட குற்றச்சாட்டை வைக்கலாம். பிரதமர் மோடி தெரியாது வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சலூன் ஷாப்ல புத்தகம் வச்சிருந்தது கூட பிரதமர் மோடிக்கு வந்து தெரியும். மன் கி பாத்ல முன்னாடி எல்லாம் பேசியிருக்காரு. எங்க அடிச்சாங்க, யார் அடிச்சாங்க, எங்க துன்புறுத்தப்பட்டாங்க தெல்ல தெளிவா சொன்னா மக்களுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமருங்கிறது ரொம்ப ஒரு பொறுப்பான பதவி. அந்த பதவியோட மாண்பு வந்து கெடுக்க கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சருங்க மேல நான் வந்து கண்டிக்கிறேன். நானு இங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் நாங்க வந்து இருக்கோம். வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்குற ஒரு நாடு இது. இவங்கதான் வந்து இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு பிரிவினை வந்து உருவாக்குறாங்க.
இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு முயற்சி நீங்க பண்ணுங்க, அதுல வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆமா, ஏன்னா பிரதமருங்கிறவர் வந்து பீகாருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமருங்கும் போது ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை காப்பேன்னு தான் பதவி பிரமாணம்லாம் ஏத்துக்கிறாரு. ஆனா அதை வந்து மறந்துட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஎம்ல இருந்தும் கண்டனங்கள்லாம் வந்திருக்கு. பே சண்முகம் மாநில செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து அவங்க பொழப்பு தேடி இங்க வந்திருக்காங்க, அவங்க பொழப்புலே மண்ணள்ளி போடுறாரு, இது ஒரு ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த சிபிஎம் கட்சியோட தலைவர் பத்ரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கால இருந்து கை விலங்கிடப்பட்டு இந்தியர்களை கூட்டிட்டு வந்தாங்க, அப்பெல்லாம் அமைதியா இருந்தவர் இப்ப திடீர்னு வந்து இல்லாத ஒன்றை சொல்லி நீலி கண்ணீர் வடிக்கிறாரு, இது தேர்தலுக்கான கண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து கரெக்டா தேர்தல் அப்பதான் வந்து அவருக்கு தெரிய வருது போல, இந்த மாதிரிதான் ஒடிசால சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ வந்து இத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆமா ஒரே ஒருத்தர் மட்டும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறாங்க, ஆதாரத்தோட சொல்றாங்க. பீகார்காரர் ராஜ்பவன்ல இருக்காரு, அவரு 4.5 வருஷமா ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று சர்ச்சை உண்டாக்கலான்னு பாக்குறாரு, பட் எதுவுமே வந்து முடியவே இல்லை, அவர் மட்டும் துன்பப்பட்டு இருக்கிறது உண்மைதாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவர் பிரதமர் மோடி பேச்சுல ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாரு, பீகார் மக்கள் எல்லாம் தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு அங்க போய் தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, நாங்க வேலை வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியாத ஒரு மோசமான ஆட்சியை தான் 11 வருஷமா நான் கொடுத்துட்டு இருக்கேன், 20 வருஷமா நிதிஷ்குமார் கொடுத்துட்டு இருக்காருங்கிறது ஒரு வாக்கு மூலமா சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி இதான் சொல்றாரு, பீகார்னு எடுத்துக்கிட்டாலே இங்க வந்து அடிப்படை வசதி இல்லாத மாநிலமா இருக்கு, அதே மாதிரி தேர்வுகள்ல முறையீடு நடக்குதுதான் எல்லாரும் பேசப்படுது, இதெல்லாம் காரணம் யாரு, இங்க ஆட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் மாத்தணும், முடிஞ்சா மோடிக்கு நான் வந்து சவால் விடுறேன், இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டினது நான் தான் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ட்ரம்ப் நிப்பாட்டலங்கிறத சொல்ல முடியுமா இந்த எலெக்ஷன்ல வந்து அவர்னால, ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுவாரு, சிந்தூர் பத்தி சிறப்பு இதையும் பேசுவாரா அப்படின்னு சவால் விட்டு இருக்காரு. நான் ப்ராமிஸ் பண்றேன் பிரதமர் மோடி பத்தி வாயை திறக்க மாட்டாரு ட்ரம்ப்புக்கு எதிராக அப்படிங்கிறது இருக்காரு. 6 இன்ச்சுக்கெல்லாம் ஒரு சவால் விடுறாரு. அவரும் வந்து வளர்ச்சி அது இதுலாம் மற்ற இடத்துலலாம் பேசுவாரு, தேர்தல்னு வரும்போது அங்க போயிட்டு இந்த சாதனை பண்ணியிருக்கோம் அந்த சாதனை பண்ணியிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்பாங்க இவ்வளவு காலம் ஆட்சியில இருந்தவங்க. பட் வெறுப்ப பரப்புறாங்கன்னா சாதனைகள் எதுவும் பண்ணலையா, அது பீகார் மக்களுக்கு வேதனையில பாருக்கு. பீகார்ல என்டிஏ கூட்டணி தேர்தல் அறிக்கை வாக்குறுதி அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து எப்பயும் பிரஸ் மீட்லாம் வச்சு ஒரு அதை பத்திலாம் பேசுவாங்க, அப்படிதான் இந்தியா கூட்டணியோட வாக்குறுதிகள்லாம் வெளியிட்டாங்க. பட் 26 செகண்ட் வெறும் போட்டோ ஷூட்டு, நிதிஷ்குமார் நின்னாரு, பக்கத்துல ஜேபி நட்டா நின்னாரு, அதை காட்டினாங்க, 26 செகண்ட்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. சரி, ஓகே. தேர்தல் அறிக்கையில எத்தனை கோயில் கட்ட போறாங்களா பீகார் உங்களுக்கு? கோயில் தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி அமித்ஷா தான் வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல, சீதா தேவிக்கு இங்க வந்து கோயில் கட்டுவோம் அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பட் இதுல வந்து நேற்று வேற பிரதமர் மோடி இப்படி பேசிட்டாரு, அதை பத்தி ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க போல 26 செகண்ட்ல. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்களாம், இதுவரை எத்தனை உருவாக்கணுங்கிறதெல்லாம் சொல்லலை, ஏன்னா இருந்தா சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் இங்க வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால 1 கோடி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 125 யூனிட் இலவச மின்சாரம், அவங்க 100 யூனிட் சொன்னாங்க, இவங்க 125. விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 3000 ரூபாய் அப்படிங்கிறத, அது ஏற்கனவே வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, அந்த பெண்களுக்கு 2 லட்ச ரூபா வரையும் சுய தொழில் பண்ண அப்படிங்கிறத, அதில் 10,000 ரூபா போட்டாங்க, அதையுமே இந்த வாக்குறுதியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. மாணவர்களுக்கு உணவும் போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், காலை உணவு, மதிய உணவு. ஆமாம், இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், இப்போதான் பீகார்ல வருதா அறிவிக்கிறாங்கிறதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் பிரதமர் மோடியோட வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அமைதியா பிரஸ் மீட் தராம இருக்கிறது, அவரு பிரஸ் மீட் தராமலே கொடுக்கணும்னா பிரஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க, நிதிஷ்குமார் பதில் சொல்லணும், பிரதமர் மோடி என்ன பண்ணுவாப்ல போஸ்ட் கொடுத்து கிளம்பிடுவாப்ல, அதே தான் ஃபாலோ பண்றாரு நிதிஷ். ஃபாலோ பண்றாரு, ஆனா ஜேபி நட்டாவது பேசியிருக்கலாம், அவரும் பிரதமர் மோடி வழியை ஃபாலோ பண்றாரு. எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எங்க இருக்கும் ஜனநாயகம்? கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்துல 41 பேர் வந்து கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்க. இப்ப இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க விசாரிக்க சொல்லி. சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்தாங்க. வெள்ளிச்சாமிபுரத்துல எல்லாம் வந்து முகாமிட்டு அங்க இருக்கிற டீ கடை, அங்க இருக்கிற ஆட்கள், நேர்ல பார்த்தவங்க, காவல்துறை எல்லாரையும் விசாரணை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா வச்சு அந்த ஏரியா முழுக்க படம் வந்து பிடிச்சிருக்க தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஓகே, சிபிஐ வேகமா விசாரிச்சுட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஆமா, அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சில பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உச்சநீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்கல்ல, அவங்க இப்ப இடையிட்டு மனுவா ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னா ஆளும் தரப்பு, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் காவல்துறையும் எங்களுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க,
இந்த மாதிரி நீங்க ஏன் மனு போட்டீங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க, இதை விசாரிக்கணும்னு அவங்க மனு போட்டாங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீங்க சிபிஐ தானே இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்டே முறையிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தில் இடி வந்து இன்னைக்கு ஒரு கொட்டு வாங்குறாங்க. ஏன்னா வார வாரம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு என்னன்னா, அந்த பொருளாதார குற்றச்சாட்டுகள்ல மாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்குறவங்க, வழக்கறிஞர்கள், இவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அமலாக்கத்துறை. இதை தெரிஞ்சுக்கிட்ட உச்சநீதிமன்றம் அவங்களாவே முன் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணி, இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது, சட்ட ஆலோசனை கொடுக்குறவங்க வழக்கறிஞர்கள்லாம் எதுக்கு அனுப்புறீங்க, இனிமேல் அனுப்பக்கூடாதுன்னு இடிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அனுப்ப சொல்றாங்க, நாங்க அனுப்புறோம். யார் சொல்லுவா? சொல்றாங்க, மேல இருக்கவங்க சொல்றாங்க, அனுப்ப சொல்றாங்க, அனுப்புறோம். எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் ஒரு பெரிய தலைவலியா தான் மாறியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு டைம் மோடி அன்கோவை பார்த்துட்டு வந்தாரு, அப்புறம் எடப்பாடியை பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு மாற்றம் நடக்குமான்னு பார்த்தாங்க, மாற்றம்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. சரி, கட்சி விட்டா செங்கோட்டையன் நீக்குவாங்களான்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சிக்கு யார் துரோகம் பண்ணாலும் நீக்கப்படுவார்கள். இப்ப முதல்ல யாரை நீக்கணும்? ஆமா, அதான் சொல்றாரு அவரு. டிஎம்கேடைய பி டீம் தான் ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன். பாருங்க, எந்த அதிமுகனும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லவே மாட்டான். ஆனா ஓபிஎஸ் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல தெரிய வேணாமா அவங்களாம் பி டீம் அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அதுக்குதான் விளக்கம் கொடுத்துட்டாரு. நம்மளாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் அவங்க ஆட்சிக்கு வராங்க, நம்மளாம் சேர்ந்துட்டோம்னா அவ்வளவுதான் வாங்க சேருவோம்னு தான் இப்ப மூவர் அணி சேர்ந்திருக்காங்க. அதுலதான் வந்து நீக்கிற பேச்செல்லாம் எடுத்திருக்காரு எடப்பாடி. பட் செங்கோட்டையன் வந்து நீக்கினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நீக்கினா மகிழ்ச்சி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போயிருவேன்றாரு. ஆமா, நான் சந்தோஷப்படுவேன்ட்டு வந்து போயிட்டு இருக்காரு. ஓகே, இதுல என்னன்னா யார் முந்திக்க போறாங்கிறது தெரியல. எடப்பாடி பழனிசாமி நீக்க போறாரா, அதை தெரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டையனே ரிசைன் பண்ணிட்டு போக போறாரா, பொறுத்துதான் பாக்கணும். ஆமா, ஆனா அதுதான் பார்ப்போம். ஆனா இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் அந்த மூவர் அணி சொல்றது என்னன்னா, சசிகலாவை நாங்க ஆதரிக்கிறோம்னு பேசுறாங்க. சசிகலா நான் தனியா தாங்க இருப்பேன்றாங்க. ஆமா, அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எல்லாமே அவங்களுக்கு கீழே இருந்தவங்க, டக்குன்னு அவங்க போய் சேர்ந்துக்க முடியுமா? அம்மா நீங்க தான்மா எங்களுக்கு ராஜாமாடா என்னென்னமா பேசலாம் அப்படின்லாம் சொன்னா ஓகேப்பா, என் தலைமையில நீங்க எல்லாம் இருங்கன்னு அவங்க சொல்லலாம். அவங்க வந்து 4வது ஆளா ஸ்மால் மம்மி வந்து சேருவாங்கன்னா ஸ்மால் மம்மியோட ஈகோ இடிக்கும்லங்க. சித்தியை மதிக்க மாட்டேங்கிறாராம் தினகரன், அதுல வேற கோபத்துல இருக்காங்க. சோ இப்படிலாம் இருக்கும்போது மூவர் அணியில போய் சேர மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 2026க்குள்ளார அதிமுகவை ஒன்றுபடுத்தியே தீருவேன், அதுக்கான திட்டம்லாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓஹோ, இது வந்து அந்த பெங்களூரு ஜெயில இருந்து வந்தப்ப சொன்னாங்க, இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க. அது நடுவில் 2 சீரியலே முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க சீரியல் இன்னும் அந்த சொல்றது இன்னும் முடியாம தான் இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சர்ப்ரைஸ் காத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. சர்ப்ரைஸா? யாருக்கு தெரியல, நமக்காதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டு உங்களுக்கே பல சர்ப்ரைஸுகள் கூவத்தூர்ல நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. சரி, இதுக்கிடையில வந்து இந்த மூவர் அணியை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. யாருன்னா, இவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் போய் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், அப்புறம் கடம்பூர் ராஜுலாம் போயிட்டு இன்னும் மூவர் அணி வெயிட்டு காட்டுவாங்களா, என்ன பண்ண போறாங்க, நீங்க எதுவும் அவங்களுக்கு ஆதரிச்சிடாதீங்கன்னா சொல்லியிருப்பாங்க போல. எடப்பாடி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கூட்டணி பத்தியும் பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கூட்டணி பத்தி தான் முன்னாடியே பேசிட்டாங்களே, மார்ச்லயே பேசிட்டாங்களே. கூட்டணி யார் பேசுவான்னு கேட்டா அது தலைமை வந்து டெல்லி தலைமையோட பேசுவாங்க. இவங்க என்னத்த கூட்டணியை பத்தி பேசுறாங்க? எல்லாம் பேசுறது பிரிக்கிறதுதான், பங்கப்பிரி அந்த கூட்டணியா? என் தலைவரை நீ சும்மா கலாய்ச்சிட்டு இருப்ப, சர்வதேச தலைவர்னு. எந்த தலைவரா இருக்கும்? நம்ம கலாய்க்காத தலைவரே இல்லையே. என் தலைவர் உண்மையாலுமே இப்ப ஐநால எல்லாம் பேசியிருக்காரு. ஐநாலயா? 1540 குழுவுல போய் பேசியிருக்காரு. ஐநா மன்றத்திலே அவரோட குரல் ஒலிச்சிருக்கு. இந்திய எம்பிகள் எல்லாரும் ஐநா போயிருக்காங்க. ஐநால வந்து அந்த குழுவுல பேசியிருக்கிற தலைவர் யாரு? தலைவர் இன்னமும் கண்டுபிடிக்காம இருக்க நீயே. ஓ, நம்ம சைக்கிள் மிதிச்சுட்டே போயிருக்காரு ஐநா வரையும். பெட்ரோல் யார் போட்டா சைக்கிளுக்கு? ஜி.கே. வாசன் தலைவன் போயிருக்காரா? வேற மாதிரிதான். ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசியிருக்காரு. இந்த பயங்கரவாதிகள், அந்த மாதிரி அந்நிய சக்திகளுக்கு எல்லாமே இந்த அதிபயங்கர ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள்லாம் கிடைக்காம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஐநாவுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. இதேதான் பிரதமர் மோடி எங்க போனாலும் பேசுவாரு. அந்த ஸ்கிரிப்டை இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் ஐநால வாசிச்சிருக்காரு. இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யறாரு நம்ம கேட்டதுக்கு நான் செய்யறேன் பாருங்கன்ட்டு ஐநால போய் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல பேசாதவர் ஐநாவை பேசாதவரோட வெயிட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பதான் புரியுது நமக்கு. அதான் நம்ம கலாய்ச்சதை பார்த்துட்டு தான் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து. கலாய்ச்சமா சர்வதேச தலைவர் சொல்றோமா ப்ரூஃப் பண்ணிருக்காரு அவரு. பாராட்டணும் நம்ம. அதை கேட்டுட்டு தான் அங்க போய் வந்து வெயிட் காட்டியிருக்காரு. சரி, வாத்தலைவா 2026ல உன் தலைமையில்தான் தலைவா ஆட்சி அமைக்கிறீங்க. ட்ரம்ப்பா வீட்டுக்கு அனுப்புறோம் தலைவா. சரி, ஓகே. புதுச்சேரிக்கு வருவோம். அங்கேயும் பாஜக கூட்டணி அரசு இருக்கு. அங்க முதல்வரா ரங்கசாமி இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மின் கட்டணத்தை வந்து உயர்த்தி இருக்காரு.
இந்த 100 யூனிட் வரையும் அங்கே 2.7 ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டது ஒரு யூனிட்டுக்கு. அதை 3 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. 100 to 200 யூனிட்டுக்கு 3.25 இருந்தது, 4 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு ஸ்லாபையும் வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு இங்கே உள்ள ஏற்றினப்பெல்லாம் பாஜகக்காரங்க குரல் கொடுத்தாங்க. இப்போ ரங்கசாமிக்கு எதிராக என்ன குரல் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போதே மிரளுது அங்கே புதுச்சேரியே. ஓகே, இப்போ தமிழ்நாடு வழியில பாண்டிச்சேரி பின்பற்றுறாங்க. ஏன்னா இங்க வந்து சொத்து வரி கண்ணாப்பிலான்னு ஏறிடுச்சு, மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்களும் வராங்க. மும்பையில் பவாய் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு ஆர்ஏ ஸ்டூடியோ அப்படிங்கிற நடிப்பு பயிற்சி வழங்குற ஒரு மையம் இருக்குது. அங்கே வந்து ரோஹித் ஆரியா அப்படிங்கிற நபர் ஆடிஷன் இருக்கு ஒரு வெப் சீரிஸுக்குன்னு குழந்தைகள்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஒரு 17 குழந்தைகள் வந்து அங்கே போயிருக்காங்க. 2 பெரியவர்களும் ஒரு குழந்தையோட துணைக்கு போயிருக்காங்க. இதில் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஹாஸ்டேஜாக மாற்றிட்டு, நான் பிணை கைதிகளாக வச்சுருக்கேன், எனக்கு சில பேரோட பேசணும், எனக்கு பணமோ வேறு எதுவுமே வேணாம், நீங்கள் இதை வந்து பேச விடலைன்னா நான் வந்து இந்த பில்டிங்கே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க, கொஞ்சம் வெடிமருந்துகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் பரபரப்பாயிருச்சு அந்த இடமே. அப்புறம் பாதுகாப்பு படை, தீயணைப்புத்துறை, பாம்ப் ஸ்குவாடு எல்லாரும் அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணாங்களாம். பட் அவர் பேசுறதுக்கு தயாராக இல்லை. நான் சில பேரோட பேசுவேன் பேரெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனையானோன்னே பின்பக்கமாக ஏறி பாத்ரூம் வழியாக உள்ளே போய் போலீஸ் வந்து ஷூட் அவுட் நடத்தி அந்த குழந்தைகளை வந்து மீட்டிருக்காங்க. இப்போ அந்த ஷூட் அவுட்டில் அந்த ரோஹித் ஆரியாங்கிற நபர் வந்து உயிரிழந்திருக்காரு. இதில் முன்னாள் கல்வி அமைச்சர் தீபக் அவர் வந்து எங்கிட்ட 2 கோடி ரூபா ஏமாத்திட்டாருங்கிற மாதிரிலாம் அவர் ரோஹித் ஆரியா குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த அமைச்சருமே விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தார், அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அதை ஒழுங்காக அவர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, அவர் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், இப்படி அவர் உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இதில் எதுவும் அரசியல் இருக்குமாங்கிற விவாதமும் மும்பையில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் தென் கொரியா பல தலைவர்களும் மீட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் வந்து பேசினாங்க. அதன் பயனா 10% வரி வந்து குறைச்சிருக்காரு சைனாவுக்கு. சைனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 57% வரைக்கும் டாக்ஸ் இருந்துச்சு. இப்போ 10% குறைச்சி 47% வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காரு அவரு. ஆமாம், அந்த பேச்சுவார்த்தையில் குறைஞ்சிருக்கு. இங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு, எப்போ குறையும் தெரியல. இப்போ என்னன்னா சைனாவிலிருந்து நிறைய கம்ப்யூட்டர் சிப்ஸ்லாம் கூட வந்து இறக்குமதி செய்ய போறாங்களாம் சீனாக்கு. நிறைய வர்த்தக ஒப்பந்தமும் வந்து போடப்பட்டு 2 நாடுகளுக்குமே. இங்க நமக்கும் டேரிஃப் இருக்கு. தொடர்ந்து நீங்க சொன்ன பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நம்ம ஜி கே வாசனை வேணா அவர் ஐநா வரையும் போயிட்டாரு. அங்க நியூயார்க்ல தான் இருக்காரு. அப்படியே பென்டகன் அனுப்பிவிட்டா வேலை முடிஞ்சிருங்கிறியா? பென்டகனுக்கா? சரி, பென்டகனை பத்தி ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த இப்போதான் சைனா வந்து நீர்மூழ்கி அணு சக்தியை பயன்படுத்தி நீர்மூழ்கி அதே மாதிரி அணுசக்திகளை பயன்படுத்தி ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் ஒரு பக்கம் அணு ஆயுத சோதனைகளை நடத்திட்டு இருக்காங்க. அதனால நல்லா நடத்துங்க. இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழிச்சு நாங்களும் வந்து அணுசக்தி சோதனையை நடத்த போறோம் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. பென்டகனுக்கு இதை பத்தி உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாராம். இந்த போஸ்ட்டை போடுறதுக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்துட்டு பெய்ஜிங்ல இருந்து கிளம்புனாரு. அப்போ என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அணு ஆயுதத்துக்கு எதிரானவர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, இதுல நோபலுக்கு பிரைஸ் வர்றது கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. ஆனா வந்து அணுகுண்டு சோதனை நடத்த சொல்லுவார் அவரு. எவ்வளவு முரணா இருக்கு பாருங்க தலைவர்கள் எல்லாம் பேசுறது. மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இந்தியா ஒரு வரலாறு வெற்றி வந்து படைச்சிருக்காங்க. மொத்தம் ஆஸ்திரேலியா அடிச்சிடணும்னு பாக்குறப்ப 339 50 ஓவருக்கு. பட் இந்திய அணி அதையும் சேஸ் பண்ணி 48.3 ஓவர்லயே 341 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க 5 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த மகிழ்ச்சி ஆறாவாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, அதுல நிறைய ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க அவங்க. ஜெமீமா அவங்க வந்து 127 ரன் அடிச்சு அந்த வெற்றியை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இந்திய அணியை. அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அந்த இடத்துலயே. ஏன்னா அவங்க நிறைய எதிர்ப்பை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ரைட் விங் வலதுசாரி கும்பல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு அடையாளப்படுத்தி, மத ரீதியாக அடையாளப்படுத்தி அவங்க அப்பாவுக்கு எதிராலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு எதிர்த்தரப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதாவது வலதுசாரிகளுக்கு எதிர்த்தரப்பு இடதுசாரிகள் அவங்களாம் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விளையாட்டுக்குள்ளே அரசியலை கொண்டு வர வேணாம், மதத்தை கொண்டு வர வேணாம்னு எவ்வளோதான் சொன்னாலும் அதை சுற்றி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை வச்சு தொடர்ந்து அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து என்னை ஊக்குவிச்ச எல்லாருக்கும் நன்றி, இயேசு கிறிஸ்துக்கு நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிரிக்கெட்டை பற்றி பேசும்போது கிரிக்கெட் கேப்டன், இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்த முகமது அசாருதீனை தெலுங்கானாவில் காங்கிரஸ் அமைச்சராக மாற்றிருக்கிறாங்க. ஓகே, அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அவரு.
மை மெமரி பவர். என்ன ஒரு மிஸ்டு கால் வந்து கிடக்கு. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். 4 days லேட்டர். ஐயோ மறந்துட்டேனே. டின்னர் 8 இட்லி, ஒரு தோசை, 3 ஆஃப் ஆயில், 1 பிளேட் பானிபூரி, 1 பிளேட் காளான், 2 பிளேட் ஜிலேபி, 2 வாழைப்பழம். மை ஸ்டொமக். மனுஷனாடா நீ எல்லாம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அவசரத்தை கடன் வாங்கி சாவகாசமா சங்கடப்படுவதற்கு பெயரே இஎம்ஐ. தன்னோட வெற்றியை விட அடுத்தவங்களோட தோல்வியை கொண்டாடுவதுதான் இந்த உலகம். பிரதமர் மோடிக்கு இன்னைக்கு விருது வந்து கொடுத்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருமே இங்க வந்து வட மாநில தொழிலாளர்கள் எல்லாம் அடிச்சு துன்புறுத்தி இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் நீங்க நிலவுச்சான்னு கேட்டா இல்ல. இப்ப திமுகவை அவர் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அரசியல் ரீதியா அவங்க பண்ண திமுக ஆட்சியில நடந்த அவலங்களையோ இல்ல அவங்க பண்ற ஊழலையோ பேசியிருக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா 19 வந்து தமிழ்நாட்டே குறிப்பிட்டு பேசுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சங்கடம் தான், வருத்தம் தான் அது. ஆமா, தேசிய ஒருமைப்பாடு அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம, வேற்றுமையில் ஒற்றுமைலாம். அதெல்லாம் அடகு வச்சுதான் தேர்தலில் ஜெயிக்கணுமா? இன்னைக்கு வேற ஒற்றுமை தினம்பா. ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி பிரதமர் மோடியே வந்து பேசக்கூடாதுல்ல. அதனால என்ன சொல்லுவோம்னா, இது வதந்தி மாதிரி தான் இருக்கு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாயர்கள்லாம் அனுப்புறப்ப வதந்தியை பரப்பாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, பிரதமர் மோடியே சொல்றப்ப பல பேர் உண்மையை நம்பி அவங்களோட வாழ்வாதாரத்தை தான் இங்க வராங்க. நிறைய பேர் பிரதமர் மோடி சொல்றேன் அங்கேயே திருப்பி இருந்துக்கலாம், அதே திருப்பி பட்டினியில கூட வந்து வாடலாம். இவர் பேசுறது நியாயமா நமக்கு தெரியல. அதனால இங்கு வதந்திகள் பரப்பப்படும் அப்படின்னு விருது வந்து பிரதமர் மோடி வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.